வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் பெண்ணிய செயற்பாட்டாளர் திரு கவிதா கஜேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம், கொல்கட்டால நடந்த ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றம். கிட்டத்தட்ட நிர்பயா வழக்கு எல்லாரும் ஒப்பிட்டு பேசுறாங்க. 2012ஆம் ஆண்டு நடந்த விஷயம். அதற்காக நீதி கேட்டு அப்ப நடந்த போராட்டம் இந்தியாவையே ஒழுக்குன ஒரு போராட்டம்னு சொல்லலாம். இப்பயாவது பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய இந்த வன்புணர்வு, அவங்க மேல நடக்கக்கூடிய இந்த அத்துமீறல்கள் நிறுத்தப்படணும் அப்படின்ற டாக்ஸ் ரொம்ப நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. மீண்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு முக்கியமான நகரத்துல நடந்திருக்கு. முதல்ல அந்த என்ன சம்பவம் நடந்தது அண்ட் மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியே தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். அதாவது கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்ன ஆயிருக்குன்னா, கல்கட்டால இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் அப்படிங்கிற ஒரு மருத்துவமனை பிளஸ் மெடிக்கல் காலேஜ், அந்த இடத்துல பிஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவி, 31 வயது உள்ள ஒரு மாணவி, அவங்க பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இரவு கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவுல, அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய பணிகளை முடித்து விட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்களே, பணிகளை முடித்து விட்டு ஜூனியர் கூட எல்லா கம்யூனிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க படுக்க போடும்போது சரியான கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் இங்க இல்ல அங்க இல்ல அப்படின்னும் பொழுது எத்தனை மணிக்கு 2 மணிக்கு டியூட்டிஸ் அப்பதான் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சரியான ஸ்பேஸ் இல்லைன்றதால அதே மருத்துவமனையில காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹால்ல சேஃபரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் படுத்திருக்காங்க. 2 மணிக்கு படுத்திருக்காங்க. காலையில பிட்வீன் 6 and 9 பார்க்கும்பொழுது போய் பார்த்தா அவங்க சடலமா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான நிலையில சடலமா அவங்கள கண்டறியப்பட்டிருக்காங்க. அப்போதான் இது வந்திருக்கு. இது முதல் கட்டமா இந்த செய்தி அந்த குடும்பத்துக்கு, அந்த நிர்வாகத்துல இருந்து, அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகத்துல இருந்து குடும்பத்துக்கு என்னவா தகவல் போயிருக்குன்னா, இது சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு முதல் தகவல் போயிருக்கு. அப்ப ஏன்னா இது அந்த பேரண்ட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பேசியிருக்காங்க. அதுல அவங்க சொல்றாங்க சூசைடு போனதுக்கு அப்புறம் இவங்க போய் அந்த உடலை பார்க்கணும், நாங்க எங்க பொண்ணை பார்க்கணும் போது கிட்டத்தட்ட மதியம் 3 மணி வரைக்கும் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இது அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் போயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் அவங்க எப்படி ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, உடம்புல செக்ஷுவல் வயலன்ஸ்க்கான கூறுகள் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்குலேஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு பிராக்சர்ஸ் இருக்கு. முக்கியமா இந்த ஸ்மாதரிங், இந்த கழுத்து பயங்கரமா நெருக்கி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே திட்டவட்டமா அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. இது வந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியில வைரலா போய் எல்லாருக்கும் பேசுபொருளாகி ஒரு யூடியூப் சேனல் மூலியமா தான் இந்த செய்தி ரொம்ப வைரலா போய் வெளியில இப்ப கடந்த 9ஆம் தேதி நடந்திருக்கு. இந்த 2-3 நாட்களாக பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கொல்கத்தால இருந்து ஒரு வட மாநிலங்கள் போய் இன்னைக்கு ஒரு தேசிய அளவுல ஒரு பேசுபொருளா போய் நேற்றுக்கு ஒரு பெரிய நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்து நேற்றுக்கு நைட்டு விமன் ரீக்ளைம் த நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ரீக்ளைம் த நைட் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆன உடனடியாக அந்த நிர்வாகத்துல இருந்து முக்கியமா அந்த பிரின்சிபல் இருக்கிறார் இல்லையா, காஷ் அப்படின்னு சொல்ற சுதீப் காஷ் நினைக்கிறேன், அவர் சொன்னதாக ஒரு தகவல் வெளியில வந்திருக்கு. என்னன்னா, இதுக்குதான் கண்ட மேனிக்கு கண்ட நேரத்துல எல்லாம் வெளியில போக கூடாது, இந்த நைட்ல போய் இப்படியா போகிறது அப்படின்னு அவர் சொன்னதாகவும், இந்த தகவல் வெளியில பெண்கள் அது போஸ்ட் நாங்க நீ எப்படி இந்த எங்களை வெளியில வரக்கூடாது சொல்லுவேன்னு அது ஒரு இதா போகுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ரேப்னு ஃபர்ஸ்ட் சூசைடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இது ஒரு ரேப்னு ஆகி இன்னைக்கு நேத்து ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது ஒரு கேங் ரேப்னு சொல்லப்படுது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கேங் ரேப் பண்ணிருக்காங்கிற அளவுக்கான சீமன் அவங்களோட உடம்புல இருந்ததை எடுத்திருக்கதா ரிப்போர்ட் மறுபடியும் சொல்லுது, அட்டாப்சி ரிப்போர்ட். அப்போ இது எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. நம்ம அதான் ஒருத்தர் ட்விட்டர்லயும் இதுலயும் பார்த்த ஒருத்தர் போட்டிருந்தாங்க, நிர்பயாவுடைய கேஸும் அவங்களும் ஒரு மாணவி தானே. அப்ப அந்த கேஸ் நடந்த பொழுது அப்ப நடந்த போது கிட்டத்தட்ட இவங்க 18 வயசுல இருந்திருப்பாங்க, 18 வயசு 19 வயசுல இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இவங்களோட 31 வயசுல ஒரு சேஃபரா இருக்கும், நமக்கு இப்ப ஒரு பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்டரான சேஃபர் என்விரான்மெண்ட் விமனுக்கு இருக்கும்னு பார்த்தா அதை விட பயங்கர மோசமா இன்னைக்கு மறுபடியும் அதான் உங்களுக்கு என்னுடைய கோரங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குதே தவிர இது எங்கேயுமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லைங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது எப்படி கையாளப்பட்டது,
இந்த பிரின்சிபல் வந்துட்டு அந்த காலேஜினுடைய பிரின்சிபல் வந்து உடனடியா ரிசைன் பண்றாரு. இல்லை, ஏன்னா அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, அவர் வந்து இந்த வழக்கை சரியா கையாளல, இந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி சூசைடுன்னு நீங்க ஏன் சொன்னீங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்தோடனே அவர் ரிசைன் பண்றாரு. வித்தின் 4 hours வந்து அவருக்கு அதே மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரிக்கு பிரின்சிபலா அவர் நியமனப்படுறாரு மறுபடியும். அப்போ இது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர் இது பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது கேள்வி வருது. இது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு நேற்றுக்கு ஹைகோர்ட் ஆஃப் கல்கட்டா வந்து இந்த கேஸ் வந்து போலீஸ் விசாரணை பத்தாது, ஒரு பெரிய அவுட்ரீச் வந்தோடனே இந்த சிபிஐக்கு வந்து விசாரணை பண்ணி இன்னைக்கு சிபிஐ வந்து அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்துட்டு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் இருக்குல்ல, ஏன் மருத்துவர்களுக்கு இப்படி நடக்கணும், இப்படி ஒரு காலேஜ் செட்டப்ல, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் செட்டப்ல இவ்வளவு பெரிய பில்டிங்ல எப்படி சேஃப் இல்லாம இருக்கும். அந்த அரெஸ்ட் பண்ணிருக்க பர்சன் பாத்தீங்கன்னா அவரு யாருன்னு பார்த்தா அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு சிவிக் வாலண்டியர், அவருக்கு வந்து எல்லா ஆக்சஸும் அங்க இருக்கு, அவருக்கு பல காவலர்களுடையும் காவல்துறையில இருக்கக்கூடிய நிறைய பேருடையும் அவருக்கு கனெக்ஷன் இருக்குதால அவருக்கு எல்லா இடத்துக்கும் வரதுக்கு ஆக்சஸ் இருக்கு, அப்படிதான் அவர் உள்ள வந்தார், அவரு ஒரு முக்கியமான குற்றவாளி அப்படிங்கறது நம்ம ஆன்லைன்ல படிக்கிறோம். ஆனா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் என்ன கேள்வி வைக்குதுன்னா, இந்த நாட்டுல இருக்க பெண்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப பாதுகாப்பு இல்லாம இருந்துகிட்டு இருக்கு, எத்தனை சம்பவங்கள் தான் நடக்கும் அப்படிங்கறதும், இந்த கட்டமைப்பை சரி செய்யறதுக்கான முயற்சிகள் வந்து எப்படி எடுக்க முடியும். இந்த மாதிரியான கேசஸ் வெளியில வந்து அது ஒரு பூதாகரமாயி ஒரு பெரிய அவுட்ரேஜுக்கு வருது. நம்ம பழைய பேக் இதுக்கு போறோம். இந்த மாதிரியான கேசஸ், ஒரு சில கேசஸ் நமக்கு கவனத்துக்கு வரும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆனா வராம இன்னும் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் நடந்து இவ்வளவு பெருசா பூதமா போய்கிட்டு இருக்க இதே சமயத்துல இதே மாதிரியான இன்னொரு பாலியல் வல்லுறவு கேஸ் வந்து பீகார்ல நடந்திருக்கு. நேற்றுக்கு ஒரு தலித் பெண் மீது நடந்திருக்கு. அப்போ எத்தனை கேசஸ் ஒரு நாளைக்கு 2021-2 கணக்குப்படி பாத்தீங்கன்னா, என்சிஆர்டி ரிப்போர்ட் படி ஒரு நாளைக்கு 99 பெண்கள் வந்து இந்தியாவுல ரேப் பண்ணப்படுறாங்க. அதுல குறைந்தது 1% பெண்கள் வந்து தலித் பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஆனா கல்கட்டால பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த ரேட் கம்மியா இருக்கு, கல்கட்டால இதுக்கு ரேட் கம்மியா இருக்கு. ஒரு வருடத்துக்கு 11 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால அது ஆக்சுவலி அந்த ரேட் ரொம்ப நம்பர் கம்மி அப்படின்னு சேஃபரான என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த இடத்துலயே இன்னைக்கு இப்படி வந்திருக்குங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? நீங்க சொன்னீங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 12-13 வயசு இருந்திருக்கும், 15 வயசுக்குள்ள இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி அவங்களுக்கே வந்து நடந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும். இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லை. எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு அன்சேஃபா ஃபீல் பண்றோம், லைக் திரும்ப பயமா இருக்கு ரொம்ப அப்படின்ற மாதிரி பதிவுகள்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. அண்ட் நீங்க அந்த ரீக்ளைம் த நைட் மார்ச்சும் நானும் பார்த்தேன், அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எல்லாரும் போனாங்க, வயதானவர்கள் சின்ன குழந்தைங்க உட்பட பலரும் போய் ப்ரொடெஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் பொழுது? என்ன மாதிரியான உணர்வு ஏற்படுது? இந்த சம்பவங்கள் ஏன் தொடருது, இந்த சம்பவம் ஏன் நடக்குது? இந்த பர்டிகுலர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா இவங்க மருத்துவ மாணவியா இருக்கிறாங்க. இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து வைக்கும் பொழுது அவங்க சில முக்கியமான கோரிக்கைகளை வைத்து அவங்களோட ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அவங்களுக்கான மருத்துவர்களுக்கான இங்க பாதுகாப்பு இல்லாத சூழல் ஒண்ணு இருக்குது. ஒரு கணக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 75%க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய பேஷன்ஸால அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு அபியூஸ்க்கு ஏதோ ஒரு கட்டத்துல உள்ளாகுறாங்க அப்படிங்கிறது. சோ இது வந்து நிறைய கேசஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் இறந்து போனா அது டாக்டர்ஸ் மேல பிளேம், இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சுவலி ஒரு சேஃபரான என்விரான்மெண்ட் இல்லாம, ஒர்க் ஸ்பேஸ்ல இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா அது பல காலங்களா டாக்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இஷ்யூலயும் வந்து ஒரு 36 hours வந்து அவங்க டியூட்டி பாத்துருக்காங்க, பிஜி. ஆமா, அதிகமான பணி நேரத்துல வந்து அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம ஒரு 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய நாட்டுல நீங்க எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை மருத்துவர்கள் வந்துட்டு உங்களுக்கு படித்து எவ்வளவு பாப்புலேஷன் அட்ரஸ் பண்றதுக்கான போதிய அளவு மருத்துவர்கள் இல்லாததால என்ன ஆகுதுன்னா, இவங்க பயங்கரமான பணிச்சுமைக்கு வந்து மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் அவங்க பிராக்டிஸ் வரும்போதுல இருந்து அவங்க போக வேண்டிய ஒரு சூழல் வந்து இருந்துட்டே இருக்கு. இதை இந்த அரசு வந்து எப்படி வந்து கையாள போகுதுங்கிறது ஒரு முக்கியமான சிந்தனை
பிரச்சனையா இருக்கு. இததான் அவங்க டிமாண்டா வச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான டிமாண்டா இதை வச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க, இதை நீங்க அட்ரஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொடெஸ்ட் தான் அவங்க வந்து எல்லா எய்ம்ஸ்ல இருந்து பல முக்கிய மருத்துவமனைகள்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு சைடு இருக்கு. இந்த பணி சுமைங்கிறது ஒரு பெரிய சைட்ல இருக்குங்கிறது நம்ம இதை பார்க்க இது இந்த இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்கான காரணங்களா இதெல்லாம் இருந்திருக்கு, கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இது இருந்திருக்கு அப்படிங்கிறது. பட் ஓவராலா நிர்பயாவோட கேஸ்ல பார்க்கணும், நிர்பயா மருத்துவமனையில இல்ல, நிர்பயா வந்து ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பஸ்ல ஒரு லிப்டா ஏறி போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டையும் அடிச்சாங்க அப்படிங்கிறது. நமக்கு இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பீகார்ல சொல்லக்கூடிய கேஸ் என்னவா இருக்கு, கத்துவால என்ன இருந்துச்சு, உன்னாவுல இருந்துச்சு, எத்தனை சம்பவங்கள் நமக்கு கணக்கே இல்ல, அவ்வளவு சம்பவங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த சமூகம் இப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கங்கள் இதை எப்படி கையாளுது அப்படிங்கறதா முக்கியமான விஷயமா இருக்கு. இதுக்கான தண்டனைகள் எந்த அளவுக்கு, நம்ம பில்கிஸ் பானு நீங்க கேஸ் எடுக்க, பிரெக்னெண்டா இருந்த பெண் 11 பேரால கூட்டு பாலியல் வல்லுறவு ஆளாக்கப்பட்டு அவங்களோட குழந்தை சாகடிக்கப்பட்டு இத்தனை வருஷம் கோர்ட் கேஸ்க்கு அப்புறமா தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் வெயில்ல வராங்க. வெயில்ல வந்து இனிப்பு வச்சு கொண்டாடுறாங்க. இதை பாசிபிள் ஆக்குறது இப்ப உட்கார்ந்துட்டு இருக்க இந்த ஆளும் வர்க்கம் தான், இந்த ஆளும் பிஜேபி அரசாங்கம் தான் அதை வந்து பாசிபிள் ஆச்சு. இன்னைக்கு அது ஒரு மேல்முறையீட்டுக்கு போய் நாங்க மறுபடியும் உள்ள போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க உள்ள இருந்தாலும் பெரும்பாலான நேரத்துல அவங்க வெயில் எடுத்துட்டு வெளியில சுத்துறாங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் வந்துட்டு ஏன் இருக்கு? அப்போ இதுக்கான தீர்வு நம்ம எங்க போவோம்? இதுக்கான தீர்வுக்கு நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல போகணும். ஏன்னா இந்தியா வந்து எந்த வகையிலுமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாடுகள் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய நாட்டுல இருக்க பெண்கள் இந்தியாவுக்கு பயணம் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. அந்த நாடு வந்து உங்களுக்கு பாதுகாப்பற்ற நாடா இருக்கு பெண்களுக்குன்னு வார்னிங் கொடுக்குது. இந்த அது உண்மையாவும் தான் இருக்கு. இந்த நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு கப்பல் டிராவல் பண்ணி வந்தப்போ இங்க எப்படி அவங்க வந்து கேங் ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க எப்படி பேசியிருந்தாங்க. சோ அப்போ இது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு, இங்க இருக்கிற வர்றவங்களுக்கு, இங்க இருக்கிற பெண்களுக்கு, நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துக்கோங்க, அதுலயும் நம்மளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு பெண்கள் மீது நடக்கிறது. ஒர்க்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அட் ஒர்க் ஸ்பேஸ், ஜெண்டர் வயலன்ஸ் அட் ஒர்க் ஸ்பேஸ்னு எல்லா இடத்துலயுமே பெண்களை ஒரு போகப் பொருளாக, பெண்களை ஒரு இரண்டாம் தர குடிமகளாக பார்க்கக்கூடிய, அவங்களை வந்து ஒரு சப்ஜுகேட் பண்ணக்கூடிய, ஒரு ஒடுக்கும் ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கக்கூடிய மனப்பான்மை வந்து இந்த சமூகத்துல இருக்கு. இது ஒரு சாதிய ஆணாதிக்க ஃபியூடல் சிஸ்டம் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம திரும்ப திரும்ப நம்ம இந்த இஷ்யூஸ் பேசும்போது வரும். அப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்துட்டு, இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ள இருந்துட்டு இந்த புத்தியை வந்து இந்த குடும்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. குடும்பத்துல வரக்கூடிய, இப்ப இதுல இருந்து வெளியில வரவங்க தான் எல்லா வெளியில போகக்கூடியவங்க என்ன பண்றாங்க, இதே சிந்தனைகளை எடுத்துட்டு, இதே ஆணாதிக்க சிந்தனைகளை எடுத்துட்டு பெண்களை இழிவா பார்க்கக்கூடிய, ஒடுக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க. ஓகே, இதை மாத்துறதுக்கு நம்மளுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு, நம்ம கிட்ட செக்ஸ் எஜுகேஷன் சரியான முறையில இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சரியான தண்டனைகள் இருக்கா, சரியான சட்டங்கள் இருக்கு, ஆனா அந்த சட்டங்கள் அமல்ல இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு கேள்விகள் வருது. இந்த பாதுகாப்பு விஷயம் இருக்குல்ல, நம்ம சொல்லக்கூடிய பாஷ் சொல்றோம், பாக்ஸோ சொல்றோம். ஒரு பாக்ஸோ, ஏதோ ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க ஒரு பாக்ஸோ சட்டப்படி அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்கு நம்ம போராட வேண்டியிருக்கு, ஒரு எஃப்ஐஆருக்கு போராட வேண்டியிருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தை எப்படி இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து பெருசா பேசியிருக்காரு, எனக்கு அப்படியே மனசே கஷ்டமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சுதந்திர கொடி ஏற்றும் போது பேசுறாரு. 78வது வருட சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். ஆனா இந்த நாடு இந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நாடாக இருக்குது அப்படிங்கறதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மையாக இருக்கு. இதை மாற்றுவதற்கான வில் வந்து அரசாங்கத்துக்கு முதல்ல இருக்கணும். அதை எப்படி மாத்தணுங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி இருக்கணும், அதுக்கான சோசியல் இன்ஜினியரிங் இருக்கணும். உங்களுக்கு குழந்தைகள்ல இருந்து, பள்ளிகள்ல இருந்து, குடும்பங்கள்ல இருந்து நீங்க இதை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு. இது கேரளால பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க. நீங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி யூனிஃபார்ம்ஸ் கொண்டு வருது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வருது. உங்களுக்கு கிச்சன்ல இருந்து முதல்ல சமையல்ல இருந்து பெண்களை விடுவிக்க வேண்டிய அவசியம் இருக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு குடும்பம் அப்படின்னு வைக்கும்போது குடும்பம்ங்கிற செட்டப்ல வந்து பெண்கள்
பெண்ணை ஒடுக்குவதாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போ அது என்னவா இருக்கு? நீ இதைத்தான் பண்ணணும், இந்த வேலையை தான் பண்ணணும், நீ இங்கதான் இவ சொல்ற பேச்சு தான். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அப்பாவோட பாதுகாப்பு, அண்ணனுடைய பாதுகாப்பு, பாய் ஃப்ரெண்டுடைய பாதுகாப்பு, இல்ல வந்து கணவருடைய பாதுகாப்பு, அப்புறம் மகனுடைய பாதுகாப்புன்னு, பேரனுடைய பாதுகாப்புன்னு, பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் யாரோ ஒரு ஆணுடைய பாதுகாப்புலதான் நீ இருக்கணுங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து இந்த சமூகம் பெண் மீது சுமத்திக்கிட்டே இருக்கு. அவங்களுடைய விடுதலையை ஒடுக்கி இந்த ஒரு சப்ஜுகேஷன்ல ஒரு ஒடுக்குமுறையில அவங்களை வைத்துக் கொண்டே இருக்குது. இந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி மாத்தணும்? அதை மாத்துறதுக்கான கட்டமைப்பு திட்டம் நம்மகிட்ட என்ன இருக்கு? இந்த பிஹேவியரல் சேஞ்ச் கொண்டு வரணும். ஏதோ பேசுறோம் கொள்றோம்ன்றது இல்லாம பிஹேவியரல் சேஞ்ச் யாரால கொண்டு வர முடியும்? இன்னைக்கு இவ்வளவு பேர் பெண்கள் எல்லாரும் வராங்க, நடக்கிறாங்க, அது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடா வந்து ஒரு கோபத்தின் வெளிப்பாடா இருக்கு. ஆனா அது வந்து என்ன மாற்றத்தை உண்டாக்கிறோம்? நம்ம பேசலாம். இது 12 வருஷத்துக்கு முன்னாடி நாடே வந்து திரும்பி பார்த்துச்சு இல்லையா? இந்தியாவுல என்ன இப்படி நடந்திருக்கு போராட்டம் இல்ல லைக் இந்தியா முழுக்க கம்மியா இருக்கு. ஆமா, நமக்கு என்னன்னா நம்ம சுத்தி நிறைய இந்த 10 ஆண்டுகள்ல பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது இந்தியாவுல வந்து வேற லெவல்ல வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோவோட அதாவது பதியப்பட்ட வழக்குகளே அதுக்கு வந்து ஒரு பெரிய ஆவணமா வந்து இருக்குது, எவ்வளவு அதிகமா இருக்கு. அப்ப பதியப்படாத சம்பவங்கள், வெளியே வராத சம்பவங்கள் என்னவா இருக்கும்? ஒரு மணிப்பூர் இன்சிடென்ட்ல 2 பெண்களை அவ்வளவு மோசமாக வந்து நடத்தி ஒரு பெரிய மாப் வந்து அந்த 2 பெண்களை வந்து இழுத்துட்டு நிர்வாணமா எடுத்துட்டு போறது நாடே பார்த்து கொந்தளிச்சுது. நீங்க ஒரு நாகரீக சமூகமா இருக்கக்கூடிய நம்ம சொல்லிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல இது நடக்க முடியுமா அப்படிங்கறத வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே இந்த உலகமே அதை பார்த்து என்னடா இது இந்தியாவில எப்படி இருக்குன்னு. ஆனா இதை பத்தி பிரதமர் என்ன பண்ணாரு? 2 நிமிஷம் பேசினாரா பாராளுமன்றத்துல. இதை பத்தி அவர் எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு? அப்போ இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? இதை தெளிவா பேசக்கூடிய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், விமன் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலா நீங்க எங்க இருக்கு? எங்கேயுமே இல்ல. இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வரப்போறது தானே. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்தா தானே நீங்க அதுக்கு அப்போ அந்த பெண்கள் அந்த இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணும்பொழுது அதுக்கான சொல்யூஷன்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்க முடியும். அப்போ இது ஓவராலாவே என்ன பேட்ரியார்க்கல் சிஸ்டத்தை தான் நம்ம இருக்கோம். ஒரு ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பேட்ரியார்கி ஏன் வந்து சஸ்டைன் ஆயிட்டே இருக்கு? என்ன இந்த பேட்ரியார்கல் சிஸ்டம், இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல இது சஸ்டைன் ஆயிட்டே இருக்கு. பல நாடுகள்ல நடந்துட்டு தான் இருக்கு. இது சஸ்டைன் ஆகுறதுக்கான முக்கியமான விஷயமா வந்து சில கூறுகளை வைக்கிறாங்க. முக்கியமான ஒரு கூறா சொல்றது என்னன்னா, இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெண்ணை எடுத்துட்டு போயிட்டு நீங்க மாமியார் வீட்டுக்கு போகணும், இன்னொருத்தரோட வீட்டுக்கு போகணும், இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலி அது என்ன சிஸ்டம்? அது நீங்க ஏன் வந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு, எந்த பையனா கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு வராரா? ஏதாவது ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்கு போறாரா? இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த இடம் தான் இந்த பேட்ரியார்கிய வந்து இந்த ஆணாதிக்கம் வந்து தொடர்வதற்கான ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குன்னு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடி வந்து சொல்லுது. இந்த ஆணாதிக்கம் எப்படி வந்து கைமாறிட்டு அது வந்து தொடருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய புள்ளியா இருக்குன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. அப்போ இதையெல்லாம் நம்ம பேசு பொருளா இருந்து எடுக்கும். இதை பத்தி நம்ம என்ன ரிசர்ச் பண்றோம்? அதுவும் முக்கியமா இந்தியா போன்ற சாதியும் இதுல பிணைந்து இருக்கக்கூடிய சமூகத்துல நம்ம இதை பத்தி என்ன சொல்றோம்? சாதி ஆணவ கொலைகள் பெரும்பாலும் எப்படி நடக்குதுன்னா, அந்த ஆண் ஆதிக்க சாதியில இருந்து ஒரு பெண்ணை எடுக்கும் பொழுது, ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியில இருந்து பெண்ணை எடுக்கும்போது அது பிரச்சனையாகிறது இல்லை. ஆனா ஒரு ஆதிக்க சாதியை சார்ந்த ஒரு பெண் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியை ஒரு ஆணை எடுக்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இதுல சாதி இருக்கு. இதுதான் நம்மளோட சமூகமா இருக்கு. இது ஒரு செக்ஷுவலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் சிஸ்டம், கம்யூனிட்டியா இது தொடர்ச்சியா நம்ம இருந்துகிட்டே வரும். இப்ப இதை அட்ரஸ் பண்றதுக்கான சிஸ்டம் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேச பொருளா வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த கேஸ் வந்து மீண்டும் என்ன சொல்லுதுன்னா, அகைன் இந்த மாதிரியான ஒரு கேசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒன்னும் நடக்காம கிடையாது. இப்போ ஒரு 2023ல ஒரு கேஸ் வந்துட்டு, ஒரு குழந்தையை பாலியல் வல்லுறவுக்கு ஒருத்தர் வந்து செய்யறாரு. செய்து அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு 10 வருஷம் தண்டனை விதிக்கப்படுது. 7வது வருஷத்துல அவரு பெட்டரான ஆளா இருக்காரு, தண்டனையில வந்துட்டு அவர் நல்ல மனிதரா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்றாங்க 7 வருஷத்துல. அவன் வெளியில வந்து 1.5 வருஷத்துல இன்னொரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கான். இது இந்தியாவில நடந்தது. இது போன வருஷம் நடந்தது குஜராத்ல. அப்போ இந்த தண்டனை சிஸ்டங்கள் நீங்க என்னவா சொல்வீங்க? எப்படி ரேப்ல இருக்கிறவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்ப இந்த விவகாரத்துல மம்தா பானர்ஜி வந்து
கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன், மரண தண்டனை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, ஆனா இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸா இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் பிளே பண்றதா இருக்குது. சோ அங்க இருக்க மக்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க ஓகே, பட் அந்த ரிசைன் பண்ண பிரின்சிபலுக்கு வித்தின் 4 hours வந்து எப்படி வந்து வேற ஒரு காலேஜ்ல வந்து பிரின்சிபலா அவர் நியமனம் ஆகுறாரு. அப்ப இங்க நீங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க, அத பத்தி ரொம்ப கேர்லெஸ்ஸா பேசின ஒரு பிரின்சிபல் வந்துட்டு அதை கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்ண ஒரு பெண் ஒரு கேம்பஸ்ல இறந்திருக்காங்க. அது சூசைடுன்னு ஒரு பேரண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் இருக்கு. அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸை வந்து சரியா மரியாதையா ஹேண்டில் பண்ணாத ஒரு நிர்வாகம் இருக்கு. அந்த நிர்வாகத்தினுடைய தலைமையை வந்துட்டு இவ்வளவு மரியாதையோட ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னா இவங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இதுக்கான காரணிகளா இருக்கக்கூடியவர்களை எந்த இதுவுமே பாதுகாக்கக்கூடிய சிஸ்டமா தானே இது இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இறுதியாக எப்படி இதை புரிஞ்சுக்கலாம், இதை அட்ரஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட்ஸ் கிட்ட பாலிசிஸ் இல்ல, கவர்மெண்ட் சட்டம் வந்து சரியா இல்லை அப்படின்றது இதை பின்னாடி இருக்கிறதும் அதுதானே. ஒரு காஸ்டிஸ்டான ஃபியூடல் ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் தான் இங்க செட்டப்பா அதுதான் இருக்கு, சிஸ்டமா அதுதான் இருக்கு. அங்க போகும்பொழுது இது பெருசா இதை வந்து கண்டுக்கப்படல, அல்லது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கப்படல, அல்லது ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு இஷ்யூவா இருக்கு. அதை தாண்டி இதை அட்ரஸ் பண்றதுக்கு லாங் டேர்ம்ல சரி பண்றதுக்கு ஒரு விஷன் இல்லை அப்படின்றது தானே இதனுடைய மைய பிரச்சனையா இருக்கு. 1.4 பில்லியன் பாப்புலேஷன், ஒரு 100 கோடிக்கு 140 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டினுடைய நிர்வாகம் என்னவா இருக்கு? அந்த நிர்வாகம் வந்துட்டு உங்களுக்கு கல்வி என்னவா இருக்கு? முக்கியமான விஷயம் இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, போதிய டாக்டர்ஸ் இல்லாத ஒரு பெரிய ப்ரெஷரா இருக்கு, ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, அவங்களுக்கு வந்து போய் படுக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, சேஃபர் ஸ்பேஸ் இல்ல, அவங்க போய் ஒரு செமினார், இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு, இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கு. அப்ப இதை டாக்டர்ஸ் வைக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இந்த நாட்டுல நீட் போன்ற எக்ஸாம கொண்டு வந்து மருத்துவர்கள் ஏற்கனவே கம்மியா இருக்கிற இடத்துல இன்னும் நீங்க என்ன பண்றீங்க? மருத்துவர்கள் மருத்துவ படிப்புக்கு சரியா வரக்கூடாத ஒரு சூழலெல்லாம் இந்த அரசாங்கம் தானே வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களோட கல்வியா இருக்கட்டும், நம்மளுடைய நீங்க போடக்கூடிய டாக்ஸ் போட்டு, ஹெவியான டாக்ஸஸ் போட்டு இந்த மக்களை ஒடுக்குவதா இருக்கட்டும், உங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை என்பது இல்லாம எல்லா இடத்துலயும் ஒரு தரமற்ற வாழ்க்கையும் சுகாதாரமற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லாத இடத்துக்கும் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. மால் நியூட்ரிஷன் அதிகமா ஆக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. குழந்தைங்களுக்கு இந்தியாவுல சரியான ஊட்டச்சத்து இல்லாம குழந்தைங்க அந்த எண்ணிக்கை அதிகமாகுதுங்கிறத சொல்றாங்க. அப்போ எல்லா வகையிலும் ஒரு மோசமா இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து நம்ம இருக்கும். இந்த அரசாங்கம் அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம், இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோட வாழ்க்கையை பிரதானப்படுத்தாத ஒரு அரசாங்கம், எங்கேயோ இருக்க எவனோ ஒரு முதலாளி வந்து எவனோ கல்யாணம் பண்றான்னு அதுக்கு வந்துட்டு கும்மாளம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா தான் இது இருக்கு. ஏதோ இன்னைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் அகர்வால்ஸுக்கும் ஒரு சேஃப்டா இருந்துட்டு அவங்களுக்கான நலன்களை மட்டுமே நகர்த்தப்பட்ட மற்ற எல்லாருக்குமே அவங்களுக்கு நம்ம எல்லாம் என்னவா இருக்கும்னா வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும், வெறும் வந்துட்டு நம்பர்ஸா இருக்கும். இது இந்த பாப்புலேஷன் இவங்க எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு நம்பர்ஸா இருக்கும். நம்மள மேல ஒடுக்கக்கூடியதுக்காக அவங்க அதுக்கான கட்டமைப்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நியூ கிரிமினல் லாஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நம்மளால எங்கேயுமே இயல்பா வந்துட்டு இருக்கவே முடியாதுங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம இருக்கக்கூடிய சிஸ்டமா இருக்கு, இதுதான் நம்மளை ஆளக்கூடிய வர்க்கமா இருக்கு. இந்த வர்க்கம் வந்து எங்க இருந்து வருது? RSS அப்படிங்கிற ஒரு பின்னணியில இருந்து இந்த பிஜேபி வந்திருக்கு இல்லையா? அப்ப இவங்க பெண்களை பொதுவாகவே இழிவாக பார்க்கக்கூடியவர்கள். இவர்களுடைய ஒரு MP தானே உங்களுக்கு கர்நாடகால ரெவன்யூ சொல்லிட்டு ஒரே ஆளு பல நூறு பெண்களை வந்து ரேப் பண்ணிருக்கான், மொலஸ்ட் பண்ணிருக்கான், ஹராஸ் பண்ணிருக்கான், வீடியோஸ் போட்டோஸ் வச்சுட்டு மிரட்டி இருக்கான். அவனுக்கு வந்து அத்தனை லட்சம் ஓட்டு இது பண்ணி இன்னைக்கு அவன் வந்து அந்த கேஸ் என்னாச்சு? அவன் வந்தான், நாட்டை விட்டு வெளியில போனா சொன்னாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? இன்னைக்கு இதே இந்தியாவிலதான் நம்ம பாக்குறோம். அவ்வளவு பெரிய சர்வதேச போட்டிகள்ல பங்கேற்ற ஒரு ஒலிம்பிக் சாம்பியன், நம்ம அது போன வாரத்துல கூட பேசியிருந்தோம். அவங்களுக்கு நியாயமே இல்லை, அவ்வளவு இன்டர்நேஷனல் லெவல்ல போய் அவங்களுக்கு நியாயம் இல்லை. ஒரு சாமானிய பெண்ல இருந்து நீங்க எவ்வளவு உயர்வுக்கு போனாலும் அந்த பெண்ணுக்கு நியாயம்ன்றதோ நீதிங்கிறதோ பாதுகாப்பும் கொடுக்காத ஒரு சிஸ்டமா இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்கு கிடையாது. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதை பத்தி பேசுறதுக்கு, இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தை
நிர்பந்திக்கக்கூடிய குரல்கள் வந்துட்டு உங்களுக்கு வலுவா இருக்கணும்ல. நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய எம்பிஸ் பேசுறாங்க, பட் சொற்பமான எண்ணிக்கைகளா தானே இருக்கு. உங்களுக்கு 40 பேர் இங்க இருந்து போறாங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு சொற்பமான பெண்கள் தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் அப்படி இருக்கு, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்காம. அந்த இடத்துக்கு நம்ம பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வர வேண்டியது. உங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன், குழந்தைகளுடைய பள்ளி இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு பாக்குறது ஒரு முக்கியமான விஷயம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்குமே அடித்தளமா இருக்கக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபியூடல் ஃபேமிலி சிஸ்டம். இந்த ஃபியூடல் ஃபேமிலி சிஸ்டம் நம்ம எல்லாரும் வரோம், பேசுறோம், கொள்றோம், எல்லாம் போறோம். பட் நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம எங்க போறோம்? நம்ம இதே ஃபேமிலி சிஸ்டம்க்கு போறோம். அந்த ஃபேமிலி சிஸ்டம் என்ன பாக்குது? இன்னைக்கு நான் முடிச்சுட்டு போனேன்னா நம்ம அந்த ஃபேமிலி சிஸ்டம் என்ன பாக்குது? நான் இருக்கக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம்ல நான் பிரேக் பண்ணி ஃபைட் பண்ணி வர வேண்டிய ஒரு இடத்துலதான் நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த சிஸ்டம் உங்களை வந்துட்டு நீ வந்து இவ்வளவு பேசுவியா, நீ இப்படி பண்ணுவியா, உன்னோட சாய்ஸ் இப்படி இருக்குமான்னு என்ன கேள்வி கேட்கிற இடத்துல இருந்து நான் அதை ஃபைட் பண்ணிட்டு தான் வரேன். ஆனா எல்லாராலையும் இதை ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்றது இருக்கு. அப்ப நீங்க போகும்போது உங்க வீட்டுல இருக்க ஃபேமிலி சிஸ்டம் என்ன, இது நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை ஒரு பரிசீலனை செய்ய வேண்டிய, ஒரு சுய பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணாலும் அரசுதான் அதை வந்து ஒரு சீர்கேடுக்கு ஒரு சீருக்கு கொண்டு வரது வந்து அது அரசால மட்டும்தான் பண்ண முடியும். அது அரசு மட்டும்தான் அதை அந்த சிஸ்டமைஸ்குள்ள வர முடியும். அந்த கேம்பெயின்ஸை வந்துட்டு அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். அதை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்றோம். சட்டங்கள் இருக்கு, அது சரியான அமல்ல கிடையாது. அதை அமலுக்கு கொண்டு வர்றதுக்கோ, இதை பத்தி இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து உங்களுக்கு பினான்ஸ்க்கான ஒரு தனி குழு இருக்கு, உங்களுக்கு ஹெல்த்துக்கான ஒரு மருத்துவர் குழு இருக்கு, பெண்களை பாதுகாப்பதற்கான குழு, ஒரு இன்டெலெக்ட் குழு வந்துட்டு எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல இருந்தே நம்ம அதை ஆக்சுவலி உருவாக்கலாம். இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே இத்தனை சிஸ்டத்துக்கு, எஜுகேஷனுக்கு, உங்களுக்கு பினான்ஸ்க்கு, உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே ஒரு குழு இருக்கும்போது பெண்களுடைய பாதுகாப்பை நகர்த்துவதற்கான இந்த சமூக சீர்கேடு, இந்த மனநிலையை மாத்துறதுக்கான ஒரு சிஸ்டமிக்குள்ள போகிறதுக்கான திட்டங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கு? அதுக்கான குழு எங்க இருக்கு? அது ஒரு இன்டெலெக்ட் குழுவா இருக்கணும். சும்மா பேருக்கு ஒரு குழுவை வச்சுட்டு அந்த குழு பண்றதுன்றது கிடையாது. அது ஒரு இன்டெலெக்டா அது வந்து ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் ஒருத்தருக்குள்ளேயும் உள்ள வரதுக்கான கேம்பெயின்ஸை வந்துட்டு அரசு எடுத்து அதை ஒரு குடும்பங்களுக்கு மத்தியில பண்ணும்பொழுதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் ஒரு 10, 20, 30 வருடங்கள்ல வந்து நம்ம ஒரு சேஞ்சுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது வந்து எப்பவும் சொல்ற மாதிரி தாலிபானுக்கு சேலஞ்ச் கொடுக்கக்கூடிய அரசை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்னா அவங்க வந்து இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு. அத பல ஜட்ஜஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். பல முக்கியமான நபர்களுடைய பெண்கள் விஷயத்துல கேசஸ்ல ஹேண்டில் பண்றதுனுடைய அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். அப்போ நம்ம வந்து அதுக்கான ஒரு சிஸ்டத்தை இது பண்றது, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல நம்ம அதுக்கான ஒரு முன்னெடுப்பு, ஒரு எடுத்துக்காட்டான வழிக்கு போக வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. பல முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம், மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. நன்றி.